ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு புவனாஸ் கைமணம். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்கலாம். இப்போதான் முதல் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. லேசாக நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒன்றே வந்துடும். அப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற எல்லாமே உங்களுக்கு புரியும் இல்லையா? அதான் இப்போ என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நமக்கு டே டு டே லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அன்னார தேவைகள் அப்படிம்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம டெய்லி என்னென்ன நமக்கு தேவைப்படுமோ அந்த மாதிரி உண்டான சமாச்சாரங்கள் நான் பார்த்து யோசித்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதில் சொல்லியிருக்கிற எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யோசிக்கிறது தான், இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, எதை பண்ணால் சரியாக இருக்கும், இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாம், ரொம்ப யோசிப்பீங்க. அந்த மாதிரி வீடியோஸ் தான் இது. ஸோ இதுக்கெல்லாம் தீர்வு இந்த வீடியோவில் இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த டிப்பு கூட உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இப்போ நான் மாவு அரைச்சின்னு இருக்கேன். ஸோ அந்த மாவு உளுந்து மாவு போட்டிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி உளுந்து மாவு அரைக்கும் போது இல்லை கொஞ்சோண்டு ஒரு கை எடுத்து நீங்கள் கொஞ்சம் இந்த மாவை போட்டுட்டு அதில் நீங்கள் கேழ்வரகு மாவு போட்டு நீங்கள் கேழ்வரகு மாவுக்கு கரைச்சி வைக்கலாம். இப்போ நான் சும்மா அந்த ஒரு கை உங்களுக்கு பண்ணி காமிக்கிறதுக்காக இதை போட்டிருக்கேன். இப்போ இந்த மாவுக்கு நான் கேழ்வரகு மாவு இந்த மாதிரி ஒரு பெரிய கப்பில் ஒரு கப்பு மாவு போடுறேன். இதுக்கு ரொம்ப அளவு அந்த மாதிரிலாம் கிடையாது. சும்மா அந்த மாதிரி இந்த ஒரு கப்பு அப்படின்னாக்கா நமக்கு இந்த ஒரு கை மாவு போட்டால், இது நான் யூஸ்வலாக பண்ணுறது, அதை நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இதை நம்ம கரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கேழ்வரகு மாவு தோசை போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லாம் தண்ணி விட்டுக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 2-in-1 டிப் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். இப்போ எப்படின்னா, இது இந்த மாதிரி கேழ்வரகு மாவு தோசைக்கு எப்படி பண்ணலான்றதும் ஒரு டிப்பு, ப்ளஸ் இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு டிப்பு. இன்ட்ரெஸ்டிங்கான டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் கரண்டியால் மாவை கலக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்படியே ஒட்டிக்கிட்டு கலக்கிறதுக்கு லேட் ஆகும். பட் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபோர்க் வச்சு நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னா வரும். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி பண்ணுற போது ரொம்ப குயிக்காக மாவு கலந்து வச்சிடலாம். இது பயங்கரமான ஒரு நல்ல டிப்பாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாமே டே டு டே சமையலுக்கு உங்களுக்கு உண்டான டிப்ஸ் தான் இது. இதே மாதிரி நம்ம கோதுமை மாவுக்கு கோதுமை தோசைக்கு மாவு கரைப்போம். அதுக்கும் இதே மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். இந்த மாவு நம்ம புளிச்சதுக்கப்புறமா நம்ம தோசையை பார்த்துக்கலாம். இது 2-in-1 டிப்பு. ஒன்று நீங்கள் இது மாதிரி மாவு அரைக்கிற அன்றைக்கி சும்மா ஒரு கை எடுத்து போட்டு நீங்கள் கேழ்வரகு மாவு கரைச்சி நீங்கள் தோசை வாத்துக்கலாம். இன்னொரு டிப்பு இந்த மாதிரி நீங்கள் கலந்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு இது. இப்போ சப்போஸ் இப்போ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் என்னோடய சேனலில் நீங்கள் அவசியம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த டிப்ஸ் சீரீஸில் அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு எல்லாருக்கும் மண்டை பிச்சுக்கிற மாதிரி ஒரு டவுட் வரும். அந்த ஒரு டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பொரிச்ச எண்ணெய், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வடாம் பொரிக்கிறது, இந்த வடாம் இந்த கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பொரிச்சிருக்கேன். ஸோ இந்த வடாம் பொரிச்ச எண்ணெய் திருப்பி யூஸ் பண்ணலாமா கூடாதான்னு, நீங்கள் வடாம் பொரிச்சாலோ அல்லது இது பூரியோ ஏதானும் பொரிச்சிங்கன்னா, அப்பெல்லாம் பொரிச்சிங்கன்னா ஒரு தடவை நீங்கள் இதை மேலாக விடுறதுக்கு, தோசைக்கு மேலே விடுறதுக்கோ அல்லது நீங்கள் இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு, கூட்டு தாளிக்கிறதுக்கு அந்த மாதிரி உள்ளதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். திரும்பவும் நீங்கள் இதையே ஹீட் பண்ணி மட்டும் மறுபடியும் பொரிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். அதுதான் இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறதும் அதுதான். நீங்கள் திருப்பி நீங்கள் ரீயூஸ் பண்ணலாம், ஆனால் ரீஹீட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா, தனியாகவே ஒரு சின்ன குட்டி டப்பா அந்த மாதிரி நீட்டு வாட்டத்தில் நான் வச்சுட்டு இருப்பேன், ஒரு டப்பா யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் நீங்கள் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேலாக விடுற சமாச்சாரத்துக்கெல்லாம் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாம். நம்ம தூக்கி போட்டணும்னு அவசியம் இல்லை. இது நான் டாக்டர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் நிறையா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது அவசியமான டிப்பும் கூட. நமக்கு டே டு டே லைஃப்பில் இதெல்லாம் டெய்லி சமையலில் நமக்கு இதெல்லாம் தேவைப்படுற ஒரு சமாச்சாரங்கள் தான். நமக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்த இந்த ஆயில் எப்படி யூஸ் பண்ணுறது, நம்ம பொரிச்ச எண்ணெய் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஆப்பிள் வச்சு ஒரு டிப்பு ஒன்று பார்க்கலாம். நம்ம எல்லாருமே ஆப்பிள் நம்ம சாப்பிடுவோம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொன்னது நான் தோலை எடுத்துகிட்டு தான் நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. பட் தோலுக்கடியில் தான் நமக்கு அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. ஆப்பிளுக்கு உள்ளே இருக்கிறத விட
ஒரு 5 மடங்கு 6 மடங்கு சத்து வந்து மினரல்ஸு விட்டமின்ஸு எல்லாமே வந்து தோலை ஒட்டி தான் இருக்கும். தோலை ஒட்டின பகுதியிலேருந்து தான் நிறையவே சத்துக்கள் இருக்குது. ஆனால் நம்ம வந்து இப்போ வந்து வேக்ஸ் போடுறாங்க அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தோலை பீல் பண்ணி சாப்பிட்றோம். நிறைய பேர் அப்படி சொன்னாங்க. பட் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சத்துக்கள் குறையாமல் சாப்பிடணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சமாக வெந்நீர் போட்டுட்டு அந்த வெந்நீரில் வந்து இந்த ஆப்பிளை போட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை தொடச்சிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் சூடான தண்ணி, அதாவது ரொம்ப கொதிக்க அப்படியெல்லாம் இருக்க வேண்டாம், கொஞ்சம் சூடாக இருந்தால் போகிறோம். அந்த தண்ணியை போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடுவோம் நம்ம. இப்போ வேக்ஸ் வந்து கண்டிப்பாக இதுலேருந்து அப்படியே வந்து வெளியில் வந்துடும் பாருங்க. ஆனால் மூழ்கிற அளவுக்கு அப்படி போடுங்க. இப்போ அவ்வளோதான். இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் கூட இருக்கலாம், தப்பில்லை. மினிமம் ஒரு 1/2 மணி நேரம் வந்து இந்த வேக்ஸ் வந்து அப்படியே வெளியில் வந்துடும். அப்புறமா இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தொடச்சிட்டு சாப்பிட்லாம். இப்போ இந்த ஆப்பிள் போட்டு ஒரு 1 மணி நேரம் ஆகிடுத்து. நம்ம 1/2 மணி நேரமாக மினிமம் போட்டால் கூட போகிறோம். நான் போட்டு 1 மணி நேரம் ஆகிடுத்து. நம்ம இதை எடுத்துகிட்டு திரும்பவும் நம்ம வந்து கொஞ்சம் ரன்னிங் வாட்டரில் பைப்பு திறந்து நம்ம கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் வந்து தோலை எடுக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு அதை வேக்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ நான் இதை திரும்பவும் பைப்பு தண்ணியில் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு கொண்டு வந்துட்டேன். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நீங்கள் தோலோடு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்து இந்த ஆப்பிள் தோலோடு சாப்பிட்ற டிப்பு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த பூண்டு இதெல்லாம் வந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா முழுசாக இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி பிரித்து இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வலைப்பையில் போட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு காத்தோட்டமாக நல்லாயிருக்கும். நம்ம முழுசாக வச்சுட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு பூச்சி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி உரிச்சு போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா தனித்தனியாக உரிக்கிறதுல பிரித்து போட்டுட்டீங்க இல்லை உடைச்சி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும் இது. அப்புறமா நீங்கள் வலைப்பையில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வலைப்பையில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வேணுங்கிற போது அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த பூண்டு ஸ்டோர் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே வந்து பெருங்காய வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், என்னோடய சேனலில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருங்காயம் வந்து கொஞ்சம் நம்ம வாங்கிட்டு வந்தோடனே ஈரமாக இருக்கும். அப்போவே நீங்கள் வந்து எடுத்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன உருண்டையாக போட்டுட்டு அதை நீங்கள் வந்து கொஞ்சம் காற்றோட விட்டிங்கன்னா ஒரு அஞ்சல்படியில் உள்ள ஒரு கப்பில் எடுத்து போட்டு வச்சுக்கலாம். அது நம்ம சாம்பார் ரசத்துக்கு அதை போட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். இதே மாதிரி இதை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதை ஜஸ்ட்டு பொரிஞ்ச மாதிரி வரும் அப்படியே குண்டா. அந்த மாதிரி டைமில் அதை எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெருங்காயப்பொடி செம்ம வாசனையாக இருக்கும். அந்த லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நான் அதை நீங்கள் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பெருங்காயம் வீடியோ. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் சில டைமில் பார்த்தீங்கன்னா இதை விட பெருசாக இருக்கும் ஒரே கட்டியாக. ஸோ அதை உங்களால் உடைக்க முடியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, மைக்ரோவேவ் இருந்தது அப்படின்னா மைக்ரோவேவ் கிண்ணம், இது வந்து மைக்ரோவேவ் சேஃப் கிண்ணம் தான். கிண்ணமோ அல்லது மைக்ரோவேவ் சேஃபில் வந்து ஒரு பிளேட்ஸ் இருக்கும், அந்த பிளேட்டோ அதில் நீங்கள் வச்சுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் தான். இப்போ இன்னும் கூட இன்னொரு கட்டியை வைக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த ஒரு பெரிய கட்டியை வைக்கிறேன் பாருங்க. இதில் வந்து 30லேருந்து ஒரு 40 செகண்ட் வச்சாலே போகிறோம். அப்போ அது வந்து கொஞ்சம் இலகி கொடுக்கும். ரொம்ப பண்ணிட்டீங்கன்னா பாகு மாதிரி ஆகிடும். அப்போ அது பண்ணாமல் இலகி கொடுக்குற அளவுக்கு ஒரு 40 செகண்ட் அந்த மாதிரி வச்சிங்கன்னா போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு 40 செகண்ட் வச்சுருக்கேன் பாருங்க. ஆன் பண்ணுவோம். இப்போ இது உள்ளே வந்து ரோல் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான். இப்போ 40 செகண்ட் ஆகிடுச்சு. திறந்து பார்க்கலாம். இந்த இப்போ பாருங்க திறந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி கை வைக்க வேண்டாம். இப்படி நீங்கள் எதான ஒரு கரண்டி அது மாதிரி வச்சாலே இது வந்து கொஞ்சம் இலகி கொடுத்துரும். இது மாதிரி கரண்டி வச்சாலே கொஞ்சம் இலகி கொடுத்துரும். நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் சூடு ஆறிடுச்சுன்னா டக்குன்னு நீங்கள் வந்து பொடி பண்ணிடலாம். இப்போ நம்ம எப்படி அதை வந்து நசுக்கி பொடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 40 செகண்டாக வச்சாலும் கொஞ்சம் கையாளத்தோட முடியறது. மெயினாக இது என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் ஓகே, இப்போ ஃபாரினில் போனீங்கன்னா, இப்போ கேரளாவுக்கு நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3/4 நாளைக்கு வந்து நமக்கு கொஞ்சம் ஜில்லுன்னு தான் இருக்கும். இதில் நீங்கள் ஷெல்ஃபில் வச்சுருந்தா கூட அப்படியே கெட்டியாக ஆகிடும். அந்த மாதிரி குளிர் பிரதேசத்தில் யூஎஸ்லேயோ இது மாதிரி லண்டன் யூஎஸ் அந்த மாதிரி நம்ம வந்து கேனடா அந்த மாதிரி குளிர் பிரதேசத்தில் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப நல்ல டிப்பாக இருக்கும். ஏன்னா எல்லார் வீட்லேயும் மைக்ரோவேவ் வச்சுட்டு இருப்போம்.
மெயினாக இது வந்து என்ஆர்ஐயில் இருக்க எல்லாருக்குமே இது நல்லா யூஸ் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு தேவைப்படுற ஒரு டிப்ஸ் இதெல்லாம். என்னங்க இப்போ பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதுவும் அந்த எண்ணெயை வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்கு ஆப்பிள் வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிடணுமா, வேக்ஸ் இருக்கும் பீல் பண்ணணும், அந்த மாதிரி இல்லாமல் அதுக்கு ஒரு தீர்வு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கேழ்வரகு மாவு தோசை பண்ண டக்கு டக்குன்னு தோசையை வாக்கலாம், கோலம் மாவு போடுறது, அந்த மாதிரி நிறைய வந்து சின்ன சின்ன டிப்ஸ் இதில் வெல்லம் தூள் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது இதில். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு அவசியம் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொஞ்சம் கமெண்ட்ஸ் தட்டி விடுங்க. அப்போ வந்து அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.